Hi friends and families, welcome to free baking class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக்லெஸ் சாக்லேட் கேக். அதாவது சாக்லேட் கேக் எல்லாமே பேஸ் இதுதான். இதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும். ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? அதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை, அதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஜஸ்ட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பேக்கிங் சம்மந்தமாக A to Z அனைத்து தகவலுமே இந்த சேனலில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த சேனலில் உள்ள வீடியோ ஃபாலோ பண்ணாலே ஒரு பெஸ்ட்டு ஹோம் பேக்கராக நீங்கள் ஆக முடியும். அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர்றோம். உங்களுக்கு பேக்கிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி வீடியோவோட எண்டில் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக சீக்கிரமே பேக்கிங் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓடிஜியை 10 மினிட்ஸுக்கு 10 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா சின்ன பர்னர் பெரிய பர்னர்னு 2 அடுப்பு இருக்கும். அதில் சின்ன பர்னரை சிம்மில் வச்சுட்டு குக்கரை மேலே வெயிட் சேர்க்காமல், அதாவது விசில் சேர்க்காமல் க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. ஈரமில்லாத பவுலில் ஒரு சல்லடை வச்சுட்டு 250 ml கப்பில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதாவது 120 கிராம். நான் எடுக்க போகிற அளவுகள் எல்லாமே 250 ml கப்பில் தான் எல்லா அளவுகளையும் எடுத்திருக்கேன். அதனால அதையே நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராம்ஸில் வேணாலும் கொடுக்குறேன், அது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது 45 கிராம் அளவு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க. நார்மலாகவே நீங்கள் ஒரு மாவு சலிக்கிறீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் நல்லா சளிச்சு எடுத்திங்கன்னா அந்த பேட்ரு கூட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் கேக் ஈவனாக வெந்து வரும். ஒரு சில நேரங்களில் மிக்ஸ் ஆகாமல் எங்கேயாவது கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த லெக்கில் கேக் நம்மளுக்கு ப்ளஃபியாக வராது. அதனால தான் 3 டைம்ஸ் சளிச்சு எடுத்துக்க சொல்கிறோம். அடுத்து ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் 250 ml கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் வாசனை இல்லாத ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்ரு வேணாலும் பட்ரு சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி கோல்டு வின்னர், அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ஆயில், அப்படி இல்லைன்னா உருக்குன வெண்ணெய், இதே அளவு எடுத்துக்கலாம். இது முக்கியமான பொருள். இது தான் முட்டைக்கு பதிலாக ஆப்ஷனெல்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். இது வீட்டிலே வச்ச தயிர். வீட்டில் வைக்கிற தயிரில் தான் பர்ஃபெக்டாக அந்த கேக் வரும். நீங்கள் கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு பாருங்கள். உங்கள் கேக் அவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். அதாவது இந்த தயிரை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட்டில் கேட்குறீங்க. அதாவது புளிச்ச தயிரா புளிக்காத தயிரா அப்படின்ட்டு. நான் நைட்டு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு உர ஊற்றி வச்சேன். மறுநாள் காலையில் 10 மணிக்கு நான் கேக் பேக் பண்ணுவேன். அந்த மாதிரி டைமிங் ஒரு நாள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மத்தியானம் வரைக்கும் நைட்டு ஊற்றி வச்சிங்கன்னா மறுநாள் மத்தியானம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணலாம். அந்த டைமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தயிர் புளிச்சிரும். அந்த ரொம்பவும் புளிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிரை நான் 1/2 கப் அளவு எடுத்துக்கிறேன். இந்த 1/2 கப் அளவு சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக 3/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 175 கிராம். கூடவே வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் அளவு சாக்லேட் எசன்ஸும் சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கரைஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை 2 பேட்சாக
சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம், ஜென்ரலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலே கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இது வந்து தயிர்னால தான் இந்த கேக் வந்து ப்ளஃபியாக வருது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1 kg கேக் டீன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் க்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பட்டர் பேப்பரை வச்சுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஈவன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேக் வந்து ஈவனான ஹைட்டில் வந்து கிடைக்கும். இப்போ ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக டைமரை 40 மினிட்ஸுக்கு செட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்லெஸ் கேக்னால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்கள் 40 மினிட்ஸில் செக் பண்ணி பாருக்காமல் இருந்துச்சுன்னா கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 180 டிகிரிக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 40 நிமிஷத்துக்கு டைமரை செட் பண்ணிடுங்க. குக்கர்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். கரெக்டாக 40 நிமிஷம் வரைக்கும் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கேக் வேகிறதுக்கு எனக்கு 45 நிமிஷம் ஆணுச்சு. கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து நான் செக் பண்ணேன், ஆனால் கேக் வந்து ஒழுங்காக வேகலை. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் எனக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணும்போது அந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். கேக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லேயராக கட் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் 1/2 kg கேக்கு வந்து செய்கிறீங்கன்னா 2 1/2 kgயாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதாவது 2 பேட்டராக 2 பேனில் வந்து நீங்கள் ஊற்றி பேக் பண்ணுங்கள். ஒரு கேக்கை வந்து நீங்கள் 3 லேயராக அல்லது 2 லேயராக கட் பண்ணுவீங்க. அப்படி கட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் பேக் பண்ணும்போது 1/2 kg பேட்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு 2 டின்னில் வந்து பாதி பாதியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து ஈவனாக உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் மாதிரியே கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ண தேவையும் இல்லை. கேக் வந்து சூப்பர் மாய்ஸ்டாக இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு டார்க் சாக்லேட் சாப்பிட்டா டேஸ்ட்டு ஃபீல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொக்கோ பவுடர் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சாக்லேட் ஃப்ளேவர் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூனை கட் பண்ணிவிட்டு 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். பேசிக்காக வந்து 1/4 கப் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் 1/4 கப் எடுத்தாலும் சேம் அளவு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், ஐ எம் ஃப்ரம் தர்மபுரி. எங்கள் ஊரில் விப்பிங் க்ரீம் கிடைக்க மாட்டேங்குது. ஆன்லைனில் லிங்க் இருந்தால் கொடுங்க சிஸ்டர். 1 kgக்கு எவ்வளோ விப்பிங் க்ரீம் வந்து தேவை சிஸ்டர், அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்க நியர்பை ஏதாவது ஷாப் இருந்தால் அங்கே போய் கேளுங்க, அவங்க எங்கேயும் வந்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அவங்க போய் கேட்டாங்களா, அவங்க வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த கடையில் வந்துட்டு. கவலைப்படாதீங்க சிஸ்டர். அதாவது ஒரு விப்பிங் க்ரீம் நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரோசன் ஃபுட்டு. அதாவது ஃப்ரீசரில் மட்டும்தான் அது இருக்கும். அது ஃப்ரீசர்லேருந்து வெளியில் எடுத்து தாக்கு பிடிக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் அது வந்து லிக்விட் ஆயிரும். அப்புறம் வந்து அது வந்து கெட்டு போயிடும். அதனால அது வந்து ஆன்லைன்லலாம் வந்து டெலிவரி பண்ண மாட்டாங்க சிஸ்டர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் யூஸ் பண்ணலாம். அந்த விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் பால் பவுடருக்கும் டைரெக்டாக பால் காப்பி குடிக்கிறதுக்கும் பால் பவுடர் போட்ட காப்பிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த வேரியேஷன் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரிஜினலாக நீங்கள் கொடுக்கணுன்னா விப்பிங் க்ரீம் போட்டு செஞ்சால் தான் அது பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் உங்கள் தருமபுரியிலனா ஏதாவது ஒரு ஏரியாவில் அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது விப்பிங் க்ரீம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது அந்த பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப் இருக்குல்ல, அது இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை சாமான்கள் சொல்லிட்டு இருக்கும்ல, அந்த கடையோடு சேர்த்து கூட அந்த பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்பும் வச்சுருப்பாங்க. அந்த ரா மெட்டீரியல் கூட சேர்த்து நீங்கள் எசன்ஸ் ஸ்மார்ட்டு அப்படி இல்லைன்னா பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள், மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விசாரித்து அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்குங்க சிஸ்டர். நார்மல் வந்து விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணால் தான் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இன்னொன்று வந்து பட்டர் க்ரீம் இருக்கா, அது வந்து பட்டர்லேயே செய்கிறது, அது வந்து காஸ்ட்லி. அதாவது நம்மளுக்கு வந்து காசு அதிகமாக போகும். அதனால் ஹோம் பேக்கர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி சேல் பண்ண முடியாது. யூனிக்காக கேட்குறாங்கல்ல கஸ்டமர் பட்டர் க்ரீம்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் விப்பிங் க்ரீம் பவுட்ரு வச்சு பண்ணுறது அவ்வளோதுக்கா நல்லா வராது சிஸ்டர். நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி தேடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கிடச்சிச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்.
இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் நான் குக்கரில் வந்து சால்ட் யூஸ் பண்ணி கேக் பண்ணேன், ஆனால் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருந்தேன், அது வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, நல்லா இல்லை, அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வெண்ணிலா பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து மில்க் எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸும் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க இல்லை எனக்கு இன்னமும் பைனாப்பிளோட எசன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பிராண்டை விட புஷ் பிராண்ட் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து அதிகமாக ஃப்ளேவராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 1 டீஸ்பூன் எடுக்காமல் 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே இல்லாட்டியும் பைனாப்பிள் எசன்ஸை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, வெனிலா எசன்ஸில் செஞ்சு பாருங்கள். அப்படி வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் எசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன எசன்ஸ், அதாவது என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த எசன்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அது நீங்கள் குக்கரில் பேக் பண்ணுறனாலலாம் அந்த மாதிரி வராது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் குக்கரில் சால்ட் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சால்ட்டே சேர்க்க வேண்டாம். வெறும் எம்டி குக்கரை வச்சுட்டு நீங்கள் கேக் பேட்டரை வந்து உள்ளே வைங்க. அப்போ உள்ளே வைக்கும்போது அந்த குக்கரும் நீங்கள் பேட்டரி ரெடி பண்ணி வச்சுருக்க டின்னும் வந்து டச் ஆகக்கூடாது. அதாவது அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கண்டிப்பாக வைக்கணும். அப்படி ஸ்டாண்டு இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி, அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அது மேலே வந்து கேக் டின்னை வச்சு நீங்கள் பேக் பண்ணுங்கள். நீங்கள் சால்ட்டு சேர்க்க வேண்டாம் அல்லது மணலும் சேர்க்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் வெறும் குக்கரில் அதே டெம்பரேச்சர், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வேக வச்சு எடுங்க. அப்படி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சிஸ்டர். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம். முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் ஆல்.